அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தாவேக தலைவர் விஜய் பட்டினப்பாக்கம் புறப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். தொடர்ந்து ஆலோசனை தொடர்பான தகவல்கள் என்னவாக இருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். கரூர்ல வேலுச்சாமிபுரத்துல பரப்புரை செய்துவிட்டு அந்த இடத்துல கூட்ட நெரிசலின் காரணமாக உயிரிழந்த அன்றைய திதையே சனிக்கிழமை இரவன்று திருச்சி சென்று தனி விமானம் மூலமாக சென்னை சென்றடைந்த விஜய் அடுத்த 36 மணி நேரத்திற்கு அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய நீலாங்கரை இல்லத்திலே இருந்திருந்தார். அதற்குபடியாக திங்கட்கிழமை மதியம் அவரது நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு பனையூருக்கு முதன்முறையாக ஒரு 36 மணி நேர இடைவெளிக்கு பிறகாக சென்றிருந்தார். அன்றைய தினம் கிட்டத்தட்ட 11 மணி நேரம் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்துல பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டதாக தெரிய வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக நேற்றைய தினமும் இன்றும் தொடர்ந்து 3 நாட்களாக நீலாங்கரையில் வந்திருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எம்ஆர்சி இல்லத்திற்கு சென்று ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில இந்த குற்ற சம்பவம் தொடர்பாக, இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக A1, A2, A3 என மாவட்ட செயலாளர் A1 ஆகவும் A2 கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் ஆனந்தும் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமாரும் A3 இணைக்கப்பட்டிருக்கின்றனர். மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகி ஒருவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். 14 நாட்கள் அவருக்கு காவல் நீதிமன்ற சிறை என்பது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சேலம் ஏற்காடு பகுதியில கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருப்பதாகவும் தனிப்படை அவரை நெருங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் A3 வழக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரையும் தனிப்படையினர் நெருங்கி இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில சட்ட ரீதியாக அனைத்தையும் சந்திப்போம் என்ற ரீதியில கட்சியுடைய நிர்வாகிகளுடன் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனையை தற்போது மேற்கொள்வதற்காக பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விரைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எக்ஸ்தல பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட பதிவை பதிவிட்டதற்கு ஐடி மூலமாக குற்றம் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு கட்சியுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரிடமும் போதிய விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. இவ்வாறாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை எதிர்கொள்வது குறித்த முக்கிய ஆலோசனையில ஈடுபடுவதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு பட்டினப்பாக்கம் சென்றிருக்கிறார். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.